ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸு உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு 1.17 செம்ம. பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃப் ஆனது ஆறிலிருந்து ஆறுக்கான சார்பு, ஓகேவா, ஏயிலிருந்து பிக்கான சார்புன்ற மாதிரி ஆறிலிருந்து ஆறுக்கான சார்பு. ஆறுனா என்ன நம்மளுக்கு தெரியும், மெய்யெண்கள். மெய்யெண்கள்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, இயல் எண்ணு, முழு எண்ணு, அப்புறம் விகிதமுறு எண்ணு, விகிதமுறா எண்ணு, இதை தான் நம்ம வந்து மெய்யெண்கள் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. மேலும் f(x) = 3x - 5 என வரையறுக்கப்படுகிறது. அந்த சார்பை என்னன்னு சொல்லியிருக்காங்களாம், இந்த மாதிரி வரையறுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா a,4 மற்றும் 1, b என கொடுக்கப்பட்டால் a மற்றும் b இன் மதிப்புகளை காண்க. a,4 1, b அப்படின்னு சொல்லிட்டு 2 வரிசை ஜோடிகளை கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து என்ன பண்ணணும், ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேவா. ஃபஸ்ட்டு இப்போ வரிசை ஜோடிகளை நம்ம எப்படின்னு எழுதுவோம், x, y அப்படின்னு எழுதுவோமா. x, y அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இங்கே a,4 அப்படின்ற கான்செப்டில் நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கே ஒய்யை என்னென்னு எழுதுவோம், f(x)ன்னு சொல்லி எழுதலாம். ஒய்யை என்னென்னு எழுதலாம், f(x)ன்னு எழுதலாம், ஓகேவா. இங்கே a,4. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த புள்ளியை எப்படி எழுதலாம், x, f(x) 1, b அப்படின்னு சொல்லி வரிசை ஜோடிகளை நம்ம எழுதலாம். இப்போ f(x) என்ன கொடுத்துருக்காங்க, f(x) = 3x - 5. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, x, f(x)க்கு பதிலாக a,4 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷனில் பிரதியிட போகிறோம், ஓகேவா. f(x) பதிலாக என்ன பிரதியிட போகிறோம், 4ன்னு சொல்லி பிரதியிட போகிறோம். அப்போது 4 = 3, எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு சொல்லி பிரதியிட போகிறோம், ஓகேவா. a - 5. இப்போ ஏவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் 4, இந்த -5 இந்த சைடு வந்துச்சுன்னா +5 = 3a. இப்போ 4 + 5 என்னது, 9 = 3a. இப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணுன்னா இந்த பெருக்கல்ல இருக்க 3 இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தல் ஆகிடும். அப்போ ஏவோட வேல்யூ என்னது, 1 3 3 3 9. அப்போ ஏவோட வேல்யூ என்னது, a, ஓகேவா. ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த f(x)ஓட வேல்யூ என்னது, 3x - 5. இதில் என்ன வேல்யூ பிரதியிட போகிறோம், x, f(x)க்கு பதிலாக என்ன வேல்யூ பிரதியிட போகிறோம், என்ன கொடுத்துருக்காங்க, 1, bன்னு கொடுத்துருக்காங்களா, அந்த வேல்யூ தான் நம்ம பிரதியிட போகிறோம், ஓகேவா. f(x)க்கு பதிலாக bன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். 3, xக்கு பதிலாக 1 -5, ஓகேவா. b = இதோட வேல்யூ என்னது, 3 - 5. அப்போ பியோட வேல்யூ -2. 3ல் 5 போயிடுச்சு, 3 - 5 -2, ஓகேவா. இதுதான் பியோட வேல்யூ. அப்போது ஏவோட வேல்யூ வந்து 3, பியோட வேல்யூ வந்து -2. இதோட இந்த சம் முடிஞ்சுது.